ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவா அப்பம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு இந்த அப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவா அப்பத்துக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், வெள்ளை அவல் தான் எடுத்துருக்கேன். அப்படியே தண்ணி விட்டு ஒன் டைம் அப்படியே நல்லா கொஞ்சம் அலசிட்டு, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அலசிட்டேன். இதை அப்படியே ஊறட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவல் எடுத்த கப்புலேயே இங்கே பாருங்கள், ஒரு கப்பு அரை கப்பு ரவை எடுத்துருக்கேன். ஒரு கப்பு அவலுக்கு 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரவை எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு தயிர். ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவை முழுகிற அளவுக்கு வச்சா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். இப்போ தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தனியாகவே ரெண்டுமே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம். இங்கே பாருங்கள், தட்டு போட்டு மூடி வைங்க. இங்கே பாருங்கள், தட்டு போட்டு மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா கலந்து வச்சுருந்தோம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா ரவையும் நல்லா ஊறி இருக்குது. நம்ம அப்படியே ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே ஜாரில் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், 2 பேட்சாக அரைச்சிடலாம். மீதி கொஞ்சமாக இருக்குது பாருங்கள், சின்ன ஜாராக இருக்குது. அதனால் பாருங்கள், அவள் நல்லா தண்ணி தெரித்து வச்சுருந்தோம் இல்லையா. இங்கே பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. ரவையை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்று அவல் சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். இந்த டைமில் அவளையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக லைட்டாக அரைச்சா போதும். 2 சுற்று அரைச்சா போதும். இங்கே பாருங்கள், அவல் சேர்த்துட்டேன். நல்லா 2 சுற்று அரைச்சிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இன்னொரு பேட்சை அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2வது பேட்சை அரைச்சிருக்கேன். இதுவும் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இதில் விட்டுடலாம். தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஆப்பச்சோடா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வினிகர் ஃப்ரெண்ட்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் வினிகர். இல்லைன்னா லெமன் ஜூஸ் இருந்தால் அது 1 டீஸ்பூனில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம தோசைக்கல் வச்சு அப்பம் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்து விட்டுருக்கேன். உப்பு இருக்கான்னு கொஞ்சம் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ ஊற்றிடலாம். தோசை மாதிரி ஊற்றக்கூடாது. அப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். பபுள்ஸ் நல்லா வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த டைமில் லைட்டாக எண்ணெய் விட்டுடுங்க. பபுள்ஸ் வந்த பிறகு தான் நம்ம மூடணும். அப்படியே மூடி வைங்க.
ஒரு 3 நிமிஷம் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளுடைய அப்பம் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது. அப்படியே எடுத்துருங்க. சூப்பரான அப்பம் ரெடி. அப்படியே எடுத்து தனியாக தட்டுக்கு மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சட்னியோட இந்த ரவா அப்பத்தை சாப்பிட்டாக்கா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லாவே நைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ரவா அப்பம்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நைஸாக இருக்கும். இந்த சட்னியோட இந்த கார சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ரவா அப்பம் கார சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.